ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சொத்து வரி மறுமதிப்பீடு தொடர்பாக மேயரிடமோ தன்னிடமோ மாநகராட்சி ஆணையர் ஆலோசிக்கவில்லை என சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் தொலைக்காட்சியை பார்த்தே அது குறித்து தெரிந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். ஆணையர் சொல்லியிருக்காரு, 3,50,000 பேருக்கு மறு ஆய்வு செய்வதற்காக திட்டமிட்டுள்ளாரு. என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நாங்கள் மேயராகவும் துணை மேயராகவும் எங்களுடைய நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்குன்னு வரி விதிப்பு குழுவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த குழுவினுடைய ஒரு கருத்தை கேட்டு இந்த குழுவினுடைய உறுப்பினர்களுடைய கருத்தை கேட்டு எங்களுடைய கருத்தை கேட்டு கூட அவர் இதை நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எங்களுக்கு இந்த நடவடிக்கை எடுத்தது நேற்று தொலைக்காட்சி வாயிலாக தான் இந்த செய்தியை நான் அறிந்தேன். ஒரு 60 நாட்களுக்குள் நீங்கள் உங்களுடைய கட்டிடத்தின் தன்மையை எவ்வளவு சதுரடி கட்டியிருக்கின்றீர்கள் சுய மதிப்பீடுகள் மூலம் நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் அதை எங்களுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். செல்ஃப் டிக்ளரேஷன் தொந்தரவு பண்ணாமல், யாரையும் ஒரு கட்டாயப்படுத்தாமல் தொந்தரவு பண்ணாமல் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கலாம். திடீரென்று மறு ஆய்வு சொன்னா அவர்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கடும் அதிருப்தி இருக்கின்றது. ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க.